சுந்தரி கிட்ட அப்பத்தான் போய் சொல்கிறாங்க, என்ன சுந்தரி நீ நினச்சிக்கிட்டு இருக்க? நானும் ஆரம்பத்துலேருந்து அந்த பையன் கூட வந்து தமிழை வந்து அதிகமாக பழக விடாத சேர விடாதன்னு சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் நீயும் கேட்குற மாதிரி இல்லை. அவன் முதல்ல யாருக்கும் தெரியாத வந்து பார்த்துக்கிட்டு இருந்தான். இப்போ எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வீட்டுக்குள்ளேயே அவன் நுழைஞ்சிட்டான். இதுக்கப்புறமும் நீ இதுக்காக இவ்வளோ பொறுமையாக இருக்க? என்னதான் உன் மனசுக்குள்ளே என்னதான் வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வெளிப்படையாக நம்ம சுந்தரி கிட்ட தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இரு அப்பத்தா, நான் அவனுக்கு சரியான நேரம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அது கொஞ்ச நாள் நீ வெயிட் பண்ணு. நான் இந்த வீட்டை விட்டு இல்லை, அவனை தமிழை விட்டே விரட்ட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரி மனசுக்குள்ள ஒரு திட்டத்தை போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் சுந்தரி என்ன தான் திட்டம் போட்டாலும் இது வரைக்கும் கார்த்திக் வந்து அவர் நினச்ச மாதிரியே எல்லாத்தையும் அவருக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாரு. மொத்த குடும்பமும் இப்போ கார்த்திக்கு சப்போர்ட்டாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதே போல் சுந்தரிக்கு நல்லது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் நம்ம சுந்தரியை கார்த்திக் கூடவே சேர்த்து வைக்க எல்லாரும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தில் கண்டிப்பாக நம்ம சுந்தரிக்கும் சுந்தரியோட அப்பத்தா இவங்க 2 பேருக்கும் சுத்தமாக விருப்பமே கிடையாதுங்க. இவங்க 2 பேருக்குமே வெற்றிவேல் மேலே ஒரு ஆசை இருக்குது. நம்ம சுந்தரியோட அப்பத்தாவுக்கு வந்து வெற்றிவேல் கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நம்ம சுந்தரியோட வாழ்க்கை சிறப்பாக சந்தோஷமாக அமையும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம சுந்தரியோட மனசுக்குள்ளேயும் வெற்றிவேல் மேலே வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அதனால தான் வெற்றிவேல் கூட ரொம்ப சிரித்து சகஜமாக சந்தோஷமாக பழகிட்டு இருந்தாங்க. இப்போ உஷா வந்து இப்படி சொல்லவும் நம்ம சுந்தரி ரொம்பவும் மனசு கஷ்டப்பட்டு கெட்டு போயிட்டு வந்து நம்ம தனியாக நம்ம வெற்றிவேலை வந்து அவாய்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த விஷயமெல்லாம் நம்ம கார்த்திக்கும் இதுக்கு முன்னாடியே தெரியுங்க. இதனால தான் கார்த்திக் வந்து வெற்றிவேலும் நம்ம சுந்தரியும் தனியாக பேசும்போதெல்லாம் இடையில போயிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்கு காரணம் இவங்க 2 பேரும் நெருக்கி பழகக்கூடாது, மனசுக்குள்ளே இருக்கிறத வெளிப்படையாக சொல்லக்கூடாது, தூரம் இருந்தே அவங்க வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் என்னதான் கார்த்திக் திட்டம் போட்டாலும் விதி யாராலையும் மாற்ற முடியாது. அந்த மாதிரி தான் நம்ம சுந்தரி வெற்றிவேல் இவங்க 2 பேரும் சேர்றத கார்த்திகால எதுவுமே பண்ண முடியாது. அப்படி நம்ம சுந்தரி வந்து வெற்றிவேல் கூட சேரணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக தமிழ் வந்து சுந்தரியை எதிர்க்க போகிறாங்க. எனக்கு அவரை அப்பா நினைக்க பிடிக்கல, அப்பாவா அவரை வந்து என்னால் ஏற்றுக்க முடியலைன்னு முதல்லையே வந்து அகிலன்கிட்ட அப்பான்னு கூப்பிடுன்னு சொன்னதுக்கே நம்ம தமிழ் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கார்த்திக் மாஸ்டர் தான் எனக்கு வந்து அப்பாவாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம தமிழும் சுந்தரி கிட்ட கேட்டுக்க போகிறாங்க. 2 பேருமே நான் தமிழ் வேணும், தமிழுக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் ஒன்றா வாழ்ந்தாக்கா தமிழ் உங்கள் கூடவே தானே இருக்க போகிறா, உங்கள் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும், தமிழும் சந்தோஷமாக இருப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த மாதிரி பேசி அவங்களோட மனசை மாற்ற முயற்சி பண்ணுவாங்க. இதுக்கு ஒத்துழைக்கிறது நம்ம கார்த்திக் தாங்க. முதல்ல சுந்தரியை பழிவாங்கணுன்ற ஒரே ஒரு குறிக்கோளுக்காக இது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு மறைமுகமாக இருந்து. நம்ம கார்த்திக்கோட எல்லா திட்டமும் சுந்தரிக்கு வந்து கண்டிப்பாக தெரிய வரும். அப்படி மட்டும் தெரிஞ்சால் நம்ம கார்த்திகை சும்மாவே விட மாட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை